முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நடிகர் விஜய் அவர்களும் பரப்புரையை தொடங்கிவிட்டார். என்னிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் எப்போது பரப்புரையை தொடங்க போவதீர்கள் என்று. முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடுகிறவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே தங்கள் களப்பணியை தொடங்கிவிட்டார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருக்கிற மாண்புமிகு B.R. கவாய் அவர்களை நோக்கி ஒரு சனாதன சங்கி தனது செருப்பை தூக்கி வீசியிருக்கிறார். அதிமுக திராவிட இயக்கமாக இருக்கலாம், ஆனால் பாஜகவோடு இன்றைக்கு கொஞ்சி குழவி கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையை பாஜகவிடம் ஒப்படைப்பதற்கு அவர்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள். அதிமுக தலைவர்கள் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னாலும் என்ன கொள்கையை எதிர்க்கிறோம் என்று இதுவரையில் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. பாஜகவின் கொள்கை என்ன, அதை எந்த கோணத்திலே விஜய் எதிர்க்கிறார், ஒரு நாளும் பேசியதில்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் சனாதனிகளின் கை ஓங்கும், சங்கிகளின் கொட்டம் தலைவிரித்தாலும் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். அதை சிதறடிப்பதற்குத்தான் விஜய் போன்றவர்களை இங்கே களத்தில் இறக்கி இருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஜெயச்சந்திரன் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்குகிறது. ஆளாளுக்கு இப்போது பரப்புரை செய்ய தொடங்கிவிட்டார்கள், புறப்பட்டு விட்டார்கள். ஒரு வருடம் இருப்பதற்கு, இடைவெளி இருப்பதற்கு உள்ள காலத்திலேயே சற்று முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தனது பரப்புரையை தொடங்கிவிட்டார். அவரை பார்த்து நடிகர் விஜய் அவர்களும் பரப்புரையை தொடங்கிவிட்டார். என்னிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் எப்போது பரப்புரையை தொடங்க போவதீர்கள் என்று. முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடுகிறவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே தங்கள் களப்பணியை தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோடு இணைந்து அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கைகளை காப்பதற்கான களத்தில் போராடி கொண்டிருப்பவர்கள். அதில் கவனமாக நாங்கள் இருக்கிறோம். அதற்கான களப்பணிகளை ஆற்றுகிறோம். அதற்கான பாதுகாப்பு பணிகளில் கவனம் செலுத்துகிறோம் என்று பதில் சொன்னேன். ஒரு தம்பி சொன்னார், அப்படி என்றால் நீங்கள் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போட மாட்டீர்களா என்று. இப்போது வந்து அமர்ந்ததும் ஒரு தம்பி, இந்த நாட்டியத்தை ஒருங்கிணைத்த தம்பி வந்து என்னிடத்திலே கேட்டார். கேட்கறது தப்பா நினைக்காதீங்க, நீங்க ஏன் முதலமைச்சர் அப்படின்னு போட்டி போட மாட்டேங்கிறீங்க, களத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்முடைய பணிகளை பார்த்து மக்கள் முடிவு செய்ய வேண்டும் யார் முதலமைச்சர் என்று. நாமே வலிந்து அப்படி அறிவித்துக் கொள்வதில் ஒன்றும் அர்த்தமில்லை, பயனும் இல்லை என்று சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீங்க அப்படி சொல்லணும், அதுதான் நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னார். தோழர்களே, இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால், செவிகளை கூர்த்தீட்டி நீங்கள் கவனிக்க வேண்டும். கவனத்தை குவித்து என் சொற்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் நாம் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற அரசியலுக்கு ஆபத்து சூழ்ந்துள்ளது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருக்கிற மாண்புமிகு B.R. கவாய் அவர்களை நோக்கி ஒரு சனாதன சங்கி தனது செருப்பை தூக்கி வீசியிருக்கிறார். B.R. கவாய்
RS கவாய் அவர்களின் வாரிசு. RS கவாய் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாரிசு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த போது குடியரசுக் கட்சி உருவானது. அந்த குடியரசுக் கட்சி கொஞ்ச காலத்தில் 2 பிரிவாக தேசிய அளவிலே உடைந்தது. ஒன்று கோபர்கடே பிரிவு, இன்னொன்று RS கவாய் பிரிவு. அந்த குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் RS கவாய் அவர்களின் வாரிசுதான் BR கவாய். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒருவர் இன்றைக்கு இந்தியாவின் தலைமை நீதிபதியாக இருக்கிறார் என்பது அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை நிறைந்ததாகும். அவர் இன்றைக்கு அவமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பொருள். இந்த நாடெங்கிலும் சனாதனம் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. என்ன துணிச்சல்! உச்ச நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதியின் முகம் நோக்கி, அவரை நோக்கி தன் காலணியை எடுத்து ஒருவன் வீசுகிறான் என்றால் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? 11 ஆண்டுகளாக சனாதனிகள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்பதில் இருந்துதான் அந்த துணிச்சல் வருகிறது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அவர்களின் ஆட்சி நடக்கிறது என்கிற நிலையில் இருந்துதான் அந்த துணிச்சல் வருகிறது. எண்ணற்ற பல அம்பேத்கரியவாதிகள் சனாதனிகளிடம் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்கிற நிலையில் இருந்துதான் அந்த துணிச்சல் வருகிறது. தென்னிந்திய மாநிலங்களிலும் இன்றைக்கு சனாதனத்தை வேறுபட செய்கிற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்களின் முயற்சி எடுபடவில்லை. அதற்கு திமுக ஒரு பங்களிப்பு செய்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதற்கான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறது. வெளிப்படையாக சனாதன எதிர்ப்பை, சங்க பரிவாரங்களின் எதிர்ப்பை, பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பை இன்றைக்கு ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உயர்த்தி பிடிக்கிறது. இதை விட வேறு என்ன காரணம் வேண்டும் திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் பயணிப்பதற்கு? அம்பேத்கர் அரசியலுக்கே ஆப்பு வைக்கிற, வேட்டு வைக்கிற ஒரு கும்பலை எதிர்ப்பது இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். அகில இந்திய அளவில அதிலே இன்றைக்கு ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிற ஒரு மாநில கட்சி என்று பார்த்தால், அதுவும் ஆளும் கட்சி என்ற நிலையிலே இருக்கிற ஒரு கட்சி என்று பார்த்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிமுக திராவிட இயக்கமாக இருக்கலாம், ஆனால் பாஜகவோடு இன்றைக்கு கொஞ்சி குழவி கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையை பாஜகவிடம் ஒப்படைப்பதற்கு அவர்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள். அதிமுக தலைவர்கள், நடிகர் விஜய் போன்றவர்களும் இன்றைக்கு அதே நிலைப்பாட்டோடு இயங்குகிறார்கள் என்பதுதான் அவர்களின் நடவடிக்கைகளில் இருந்து தெரிய வருகிறது. பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னாலும் என்ன கொள்கையை எதிர்க்கிறோம் என்று இதுவரையில் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. பாஜகவின் கொள்கை என்ன, அதை எந்த கோணத்திலே விஜய் எதிர்க்கிறார், ஒரு நாளும் பேசியதில்லை. ஒப்புக்காக தொடங்கிய நாளில் இருந்து கரூர் கொடுங்கயரம் வரையில் அவர்கள் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார்கள். வேறு எதுவும் அவர்கள் இதுவரையில் இதுதான் எங்கள் கொள்கை கோட்பாடு என்று பேசியதில்லை. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற இந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால்
சனாதனிகளின் கை ஓங்கும். சங்கிகளின் கொட்டம் தலைவிரித்தாலும் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் வெளிப்படையாக நீதிக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலை, தந்தை பெரியார் பேசிய அரசியலை சிதைப்பார்கள். அதன் பிறகு நம்மால் இங்கே அரசியல் செய்ய முடியாது, இடதுசாரி அரசியலை பேச முடியாது, அம்பேத்கரியத்தை பாதுகாக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நேர்ந்திருக்கிறதோ அது தமிழ்நாட்டிலும் நேரும். பீகாரில் என்ன நடக்கிறதோ தமிழ்நாட்டிலும் நடக்கும். ஆணவ கொலைகள் அதிகரிக்கும், சாதி பெருமிதம் பெருகும். சாதி வெறியர்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் கொட்டமடிக்கிறார்கள், நாளைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலும் கொட்டமடிப்பார்கள். காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் அந்த சனாதன சக்திகள் வலுப்பெற்று விடுவார்கள். இதிலிருந்து தமிழ்நாட்டையும் இந்திய மண்ணையும் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டுமா வேண்டாமா? நாடு முழுவதும் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், இனி என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பலாம். தமிழ்நாடு ஒன்று தப்பி பிழைத்தால் போதும் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டிலே அவர்களை நாம் வீழ்த்தினால் போதும் இந்தியா முழுவதும் இடதுசாரி அரசியலை நாம் உயர்த்தி பிடிக்க முடியும். ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. அதற்கு ஒரு அடித்தளமாக இருப்பதுதான் இந்தியா பிளாக் கூட்டணி, காங்கிரஸ். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் ஒருவர் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான் என்று உயர்த்தி பிடிக்கிறார் என்றால் அது ராகுல் காந்தி என்கிற தலைவர் தான். அவர் அப்படி இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு தூண்டுகோல் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது, மறுத்துவிட முடியாது. இதை நான் பல ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து பேசிக் கொண்டே இருக்கிறேன். முதலாக மோடி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த போது அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இந்த கும்பலால் என்று அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை புதுச்சேரியில் நடத்தினோம். அந்த நாளில் இருந்து மேடைக்கு மேடை மேடைக்கு மேடை அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து 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 என்று நாம் கூக்குரலிட்டோம். ராகுல் காந்தி அவர்களிடத்திலே அனுமதி பெற்று 1 மணி நேரம் அவரோடு நாங்கள் உரையாடிய போது அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது அருமை தோழர்களே, ஒரு அம்பேத்கர் இயக்கவாதியை போல, ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரை போல, தலைவரை போல இன்னைக்கு நாடு முழுவதும் இப்படி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி காட்டுகிறார் ராகுல் காந்தி என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையை இந்தியா பிளாக் உணர்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. அந்த கூட்டணி பாதுகாக்கப்பட்டால்தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். அந்த கூட்டணி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிதறாமல் இருக்க வேண்டும். 2026 தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும். அதை சிதறடிப்பதற்குத்தான் விஜய் போன்றவர்களை இங்கே களத்தில் இறக்கி இருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. பெரியார் அரசியலையும் சிலர் கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள், திராவிட அரசியலையே கொச்சைப்படுத்துகிறார்கள். இவர்கள் எல்லாம் தமிழர் என்கிற போர்வையிலே பாஜகவினருக்கு துணை போகிறார்கள் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. எனது அருமை தோழர்களே, இந்த புரிதலோடு நாம் களம் காண்போம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் நாடு தழுவிய அளவில் கங்கணம் கட்டிக் கொண்டு செயலாற்ற வேண்டும். தீப்பிடித்து எரிகிற ஒரு ஓரை காப்பாற்றுகிற போது அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு எவ்வளவு இருக்குமோ அதே துடிப்போடு நாம்
2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த இசைப்பேழையை வெளியிட்ட உங்கள் அனைவரையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஜெயச்சந்திரன் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.